ஆவுல் பக்கீர் ஜெயினுலாவுதீன் அப்துல் கலாம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோ கொண்டிடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தலல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ என்கிறார் பாரதி. அக்கினி பிளம்பை எங்கு வைத்தாலும் அது வைத்த இடத்தை தீக்கிரையாக்கிவிடும். அதுபோல திறமையை நிரூபிக்க வசதியோ வாய்ப்போ அழகோ உருவமோ ஒரு காரணம் இல்லை என்று உலகிற்கே எடுத்துக்காட்டி இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானியாகவும் குடியரசுத் தலைவராகவும் ஏவுகணை நாயகனாகவும் விளங்கிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15ஆம் நாள் திரு ஜெயினுலாவுதீனுக்கும் திருமதி ஆஷியம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 1955ஆம் ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சி குறித்த பொறியியல் பட்டப்படிப்பை சென்னை MITயில் சேர்ந்து படித்தார். அதனைத் தொடர்ந்து முதுகலை பட்டமும் பெற்றார். பல ஏவுகணைகளை பறக்க விட்டதால் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 ஜூலை 25ஆம் நாள் பதவியேற்றார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகளை பெற்றிருக்கிறார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய துயர்வு என்று திருவள்ளுவர் கூறுவது போல, வெள்ளத்தின் மட்டத்திற்கு ஏற்ப தாமரையின் தண்டுகள் உயர்வது போல மனிதர்களின் எண்ணத்திற்கு ஏற்பத்தான் வாழ்க்கை தரமும் உயரும் என்று அர்த்தத்திற்கேற்ப அவருடைய எண்ணங்களை, அவருடைய சிந்தனைகளை உயரியதாகவும் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு துணையானதாகவும் மாற்றுவதற்கு ஆசிரியர்களும் புத்தகமுமே உறுதுணையாக இருந்தது என்று கூறும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையே பிறருக்கு உத்வேகத்தை தந்தது என்றால் அது மிகையாகாது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு குழந்தைகளோடு மிகவும் அன்பாகவும் நெருக்கமாகவும் பழகியவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இளைஞர்களின் எழுச்சிக்காகவும் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் மிகவும் அரும்பாடுபட்டார். இளைஞர்களை கனவு காணுங்கள் என்று அழைத்தார். கனவு காணுங்கள் என்றால் உறக்கத்தில் அல்ல, மாறாக வாழ்க்கையை மேம்படுத்துவதை பற்றி கனவு காணுங்கள் என்று கூறிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் நாள் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இருந்தாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் என்று கூறிய அவருடைய வார்த்தையே அவருடைய வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. ஆம், அவருடைய பிறப்பு ஒரு சாதாரண சம்பவமாக இருந்தாலும் அவருடைய இறப்பு சரித்திரமாகிவிட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சரித்திர நாயகன் ஆகிவிட்டார். சரித்திர நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நன்றி.